ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து நம்ம எப்படி டிசைன் மேக் பண்ணுறது, ஈஸியாக மேக் பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே இது வந்து பார்த்திங்கன்னா மினி ஸ்லீவ் தாங்க. நான் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி போடலாம் அப்படிங்கிறத ஐடியாக்காக நான் காமிச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3.5 வந்து நான் வந்து ஒரு மினி ஸ்லீவ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். எப்போவுமே நம்ம சென்டர் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டேப்பை வந்து இப்போ 3.5 இருக்குன்னா டேப் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணால் நமக்கு கரெக்டாக அக்யூரேட்டான சென்டர் பாயிண்ட்டு நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நீங்கள் அந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுட்டு அதை வந்து சென்டர் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சென்டரில் வர்ற டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் இது வந்து நார்மலாக எப்பவும் போல தான் கொடுக்க போகிறது. இந்த டிசைனுக்கு எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம், ஸ்லீவில் வந்து போடுறது அப்படியே தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்கில் பேக் நெக்கில் போடுவோம். ஸோ இதை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ப்ளவுஸே மேக் பண்ணிடலாம். இது வந்து கஸ்டமர் வந்து உங்கள் கிட்ட கேட்குறத பொறுத்து தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிசைன்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவோம். இப்போ எல்லா கஸ்டமர்னாலையும் ப்ரைடல் ப்ளவுஸ் மாதிரியோ இல்லை ஹெவி ஒர்க்கான ப்ளவுஸ் எல்லாம் நம்ம போட முடியுமானா கிடையாது. ஸோ நம்ம எப்போவுமே ஒரு ப்ளவுஸ் மேக் பண்ணுறப்போ அவங்க கஸ்டமர் வந்து என்ன ரேஞ்சில் கேட்குறாங்களோ, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட வந்து டிசைன் கொடுக்காம நீங்களே வந்து ஒரு 800லேருந்து 1000க்குள்ளே வந்து ஒரு ரேஞ்சில் வந்து எனக்கு ப்ளவுஸ் போட்டு கொடுங்க ஆரி அப்படின்னாங்கன்னா, அதாவது பிலோ 1000 அப்படின்னா தாராளமாக இந்த டிசைனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா நம்ம கம்பல்சரியாக வந்து 3 லைன் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சரி கொடுப்போம். அது எதுக்காக கொடுப்போன்றதையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதோட இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிடுறேன். இன்கேஸ் ஆஃப் நீங்கள் வந்து 3 லைன் ஜரி கொடுக்கலனா கூட 2 லைன் ஜரி கொடுத்துட்டு ஒரு லைன் வந்து சில்க் த்ரெட்டில் நீங்கள் செயின் கொடுக்கலாம். அதுவுமே வந்து எந்த மாதிரி இடத்துல கொடுக்கலாம் அப்படின்னா டபுள் கலர் சாரீ வந்து டபுள் கலராக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்க இடத்துல நீங்கள் அது கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்கலாம். அதுவுமே சூப்பராக இருக்கும். பட் கம்பல்சரி வந்து 3 லைன் வந்து ஜரி கொடுக்கணும். அதை விட கம்மியாக்கிறாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 1000க்கு சொல்கிறப்போ இது மினி ஸ்லீவுன்றதுனால நான் வந்து உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இதுவே நார்மல் ஸ்லீவில் பண்ணுறப்போ நீங்கள் 1 இன்ச்சுக்குள்ளே நீங்கள் டிசைன் மேக் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் மெட்டீரியல் காஸ்ட்டு உங்களோட ஒர்க் காஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நம்ம 1000க்குள்ளே வந்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சுக்குள்ளே நான் வந்து இப்போ மார்க் பண்ணி காமிக்கிறேன். இதில் என்னென்ன போடலாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா 3 லைன் வந்து ஜரி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் பீடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீடு அப்படி இல்லைன்னா ஸ்டோன் செயின் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் பீடு. இந்த டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 800 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் போட்டுட்டு அங்கங்கே அதாவது புட்டாஸ்னால் சிங்கிள் பீடு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் 1000க்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக 1000க்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அந்த சுகர் பீடுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டிசைன் மேக் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க வீட் பீடுக்கு பதிலாக நீங்கள் டியூப் பீடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அங்கங்கே நம்ம இந்த மாதிரி புட்டாஸ் மாதிரி சிம்பிள் டிசைனில் அதாவது சிங்கிள் பீடு வச்சு நம்ம புட்டாஸ் மேக் பண்ணாலும் நமக்கு பர்ஃபெக்டாக வந்து 1000க்கு வந்து நம்ம கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஈஸியாக போடுறது, அதாவது பர்ஃபெக்டாகவும் இருக்கணும் ஈஸியாகவும் போடணும் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை விட கொஞ்சம் ஹெவியாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த பீடுக்கு பதிலாக ஸ்டோன் செயின் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கங்கே புட்டாஸ் போட்டுக்கலாம். ஸோ டிசைன்றது வந்து ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் காமிச்சிருக்கேன். நம்ம எப்போவுமே நிறைய பேர் கேட்டது என்ன அப்படின்னா நம்ம பீடு வந்து லோட் பண்ணுறோம் இல்லையா, எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு. இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்ம ஃபிங்கர் இருக்கு இல்லையா, ஸோ ஃபிங்கரை வச்சு ஒரு ஃபிங்கரில் வந்து நம்ம பீட்ஸை பிடிச்சிக்கணும். அதே மாதிரி ஒரு ஃபிங்கரில் வந்து அந்த பீடை வந்து நம்ம கீழே தள்ளுற மாதிரி இருக்கணும். இதில் நான் கிளியராக காமிச்சிருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதாவது நமக்கு வந்து இந்த 2 ஃபிங்கரை வந்து நான் ஹோல்டு பண்ணியிருப்பேன். ஒரு ஃபிங்கர் வந்து நம்ம கட்டை விரலுக்கு பக்கத்தில் இருக்க அந்த விரலை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் வந்து சப்போர்ட்டிவ்க்கு தான் வச்சுருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி லைட்டாக இந்த ஒரு ஃபிங்கரில் வந்து பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு போடுறப்ப எப்போவுமே சிங்கிள் பீடு தான் போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் பீடு 2 வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி பஞ்ச் பண்ணி நம்ம கொண்டுட்டு போகலாம். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஸ்பீடு வரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து பீடு வந்து ஒரே மாதிரி, அதாவது ஏ ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா பீடோடது பார்த்தீங்கன்னா அன்ஈவனாக இருக்கும். ப்ரிஷோன்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்டு பார்த்திங்கன்னா நமக்கு குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நமக்கு பீடோட சைஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. பட் ஏ ஸ்டாரும் நல்லா தான் இருக்குது. பீடு மட்டும் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம 2 பீடாக வந்து
லோட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நிறையா வீடியோஸ் பார்த்துட்டோம். இல்லை இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறது வீடியோலாம் கிளியராக போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேர் கேட்ட டவுட் வந்து பார்த்திங்கன்னா, பீடு வந்து நம்ம பக்கத்தில் கேப் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேரோட டவுட் இருந்தது. நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் அதுக்குரிய வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த லைன் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இப்போ இதில் இன்னொரு டிப் என்னென்னா, நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அந்த டைமில் வந்து நம்ம எந்திரிச்சு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி த்ரெட்டை நான் வந்து லாக் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி த்ரெட்டை லைட்டாக இழுத்து நம்ம நீடிலோட இன்சர்ட் பண்ணிவிட்டு போயிருங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த லைன் வந்து எம்எம் பீட் கொடுக்க போகிறேன் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா 4mm பீடு. இந்த எம்எம் பீடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைன் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து புட்டாஸ் வைக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லைனுக்கும் புட்டாஸ்க்கு அதே மாதிரி சிங்கிள் பீடு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி டபுள் பீடு இருக்கும். ஸோ நீங்கள் டபுள் பீடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணிடாதீங்க. அது வந்து ரொம்பவே வந்து நமக்கு லூஸ் ஆயிரும். இந்த மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக வந்து நீங்கள் ஃபிங்கரை வச்சு நெகத்தை வச்சு அமுக்குனாவே மேக்ஸிமம் வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக இந்த பீடை சிங்கிளாக தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டிச் பண்ணணும். பீடை பற்றியே உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். இல்லை அதுவுமே புரியலை அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்தடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு. பட் சிங்கிள் பீடாக தான் வந்து ஸ்டிச் பண்ணணுன்றதை மறந்துடாதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ ஒன்றும் தெரியாது. பட் நீங்கள் ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணுறப்போ ரொம்பவே லூஸாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து நிறையா பேரோட ப்ராப்ளமே இதாக தான் இருக்கும். நம்ம வந்து எம்எம் பீடை வந்து எப்போவுமே மேக்ஸிமம் சிங்கிளாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். சுகர் பீடை வந்து டபுளாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறையா பேரும் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி எம்எம் பீடை வந்து இந்த இதுலேருந்து எடுக்கிறோம் இல்லையா, த்ரெட்லேருந்து இன்கேஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு என்கிட்ட, அதாவது நம்ம நீடியில் வந்து எக்ஸ்ட்ரா லோட் பண்ணிட்டோம், அதை எப்படி திரும்ப வந்து நான் அந்த த்ரெட்டுக்குள்ளே கொண்டு போகிறது, ஒவ்வொன்றா கோர்க்கணுமா அப்படிங்கிற டவுட் இருந்தது. அதையுமே இதில் நான் கிளியர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து எனக்கு ஒரு பீடு இருந்தால் போதும். பட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 4 பீடு உங்களுக்காக எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம். அதை வந்து நம்ம ஒரு பாக்ஸ்லேயும் போட்டு வைக்க முடியாது. திரும்ப இதே த்ரெட்டுக்குள்ளே நம்ம எப்படி விடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈஸியாக ஒரு செகண்டில் நம்ம பண்ணிடலாம் அது. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பீடை வந்து நம்ம நான் வந்து பீட் லாக்கே போட்டுக்கிறேன். சிங்கிள் பீடு தானே லாஸ்ட்டாக போட்டிருக்கேன் பீட் லாக். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம அந்த பஞ்ச் பீடில் இருக்கிற அந்த த்ரெட்டுக்குள்ளே விட போகிறோம். சிம்பிளுங்க. இந்த மாதிரி நம்ம லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த ஹூக்கை பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் எவ்வளோ பீடு இருக்கோ அந்த பீடை அப்படியே இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த ஹூக்கு வச்சு அந்த த்ரெட்டை வந்து லைட்டாக இழுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு நீட்டாக போயிடும். ரொம்பவே வந்து ஈஸியான மெத்தட். இந்த மெத்தட் வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து அடுத்த லைனும் வந்து நான் சுகர் பீட் சொன்னேன் இல்லையா, சுகர் பீடையும் போட்டுட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து அந்த சின்ன புட்டாஸ் மாதிரி வைக்க போகிறோம். இது வந்து நான் ஒரு சிம்பிளான டிசைன் அப்படிங்கிறதுனால நான் வந்து ரேண்டமாக வந்து உங்களுக்கு இதை ஸ்டிச் பண்ணுறது தான் மெயின் மெத்தட். ஓகேங்களா? இது மினி ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது. பட் நீங்கள் வந்து லாங் ஸ்லீவ் நார்மல் ஸ்லீவில் ஸ்டிச் பண்ணுறப்போ 1 இன்ச் கேப் விட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 1 இன்ச் கேப் விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீட் பீடு தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாதுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் டியூப் பீடு இருக்கு இல்லையா, லாங் டியூப் பீடு, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து நான் வந்து த்ரெட்டை எடுத்து அந்த வீட் பீடை வந்து இன்சர்ட் பண்ணி பக்கத்தில் பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு குட்டி லாக் போட்டு அப்படியே பேக்வேர்டில் கொண்டு வந்து லாங் செயின் அண்ட் லாக் செயின் போட்டுட்டு இன்னொரு பீடையும் இன்சர்ட் பண்ணுறேன். இன்னொரு பீடு இன்சர்ட் பண்ணிவிட்டு அதையுமே வந்து கிராஸாக, அதாவது வி டைப்பில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப பேக்வேர்டில் கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சென்டரில் வந்து ஒரு பீடு வந்து இன்சர்ட் பண்ணுறோம். அது வந்து உங்களோட ஓன் டிசைனில் நீங்கள் இதுதான் பண்ணணும்னு இல்லை, ஜஸ்ட் இது வந்து ஒரு ஐடியாக்காக பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம பேக்வேர்டில் செயின் கொண்டு வராமல் நாட் போட்டோன்னா எப்படி இருக்குன்றதை காமிக்கிறதுக்கு தான் இந்த மெத்தட் காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம நாட் போட்டோன்னா என்ன தெரியும், த்ரெட் அங்கே தெரியும், நம்ம என்ன தான் கட் பண்ணி எடுத்தாலும் அந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈஸி மெத்தடும் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் மேக்ஸிமம் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி, அதாவது இப்போ நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, லாங் செயின் போட்டு லாக் போடுறதும்
ஒரு சிலர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெத்தட் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா நமக்கு அந்த பீடோட லென்த்து தெரியணும். அதே மாதிரி இந்த மாதிரி லாங் போட்டு லாக் செயின் போடுறப்ப கரெக்டாக இருக்கணும். இல்லை அப்படின்னா அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி நாட் போடுறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து அந்த நம்ம சுகர் பீட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சைடில் நாட் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் பண்ணோம் இல்லையா, ஃபஸ்ட்டு மெத்தடில் பண்ண மாதிரியே பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம பேக்வேர்டில் செயின் கொண்டு வந்து லாக் போடுறப்போ ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து பீடுன்னு எடுத்துக்கோங்க. நம்ம பீடு போட்டுட்டு நாட் வந்து மேலே போடுறப்ப நமக்கு வந்து கொஞ்சம் விசிபிளாக தெரியும். நீட்டாக ஃபினிஷிங் இருக்காது. இதுவே வந்து இந்த த்ரெட்டு நம்ம கொண்டு போகிறோம் இல்லையா, த்ரெட்டு கொண்டு போகிற மெத்தடும் எல்லாருக்குமே வந்து செட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே தான். அதாவது நம்ம லாக் போடுறது வந்து அவுட் சைடில், அதாவது பீடை ஒட்டி இருக்குது. கொஞ்சம் நம்ம வந்து செயின் வந்து கொஞ்சம் உள்ள 2 பீடுக்கும் சென்டரில் வந்து பஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பீடை வந்து நான் இன்சர்ட் பண்ணி என்ன பண்ணுறேன், பஞ்ச் பண்ணி லாக் பண்ணிவிட்டு பேக்வேர்டில் கொண்டு வரேன் த்ரெட்டை. பேக்வேர்டில் த்ரெட்டை கொண்டு வந்து நாட் போடுறது சுகர் பீடை ஒட்டி போடுறப்போ நமக்கு வந்து ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து த்ரெட்டும் வெளியில் தெரியாது. நீங்கள் மேக்ஸிமம் போடுற டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் போடுறது வந்து அந்த நம்ம ஜரி லைனு அந்த சைடில் உள்ளே வர்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் வந்து லாஸ்ட்டில் ஒரு இதை மட்டும் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஐடியாக்காகவும் அதாவது கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட 1000 ரேஞ்சில் வந்து நீங்களே போட்டுத்தாங்க அப்படி கேட்டாங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சிம்பிளாகவும் இருக்கும், அதே மாதிரி நீட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? இதில் இன்னும் கிராண்டாக வேணும் அப்படின்னா புட்டாஸ் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் யூனிக்கான புட்டாஸாக நீங்கள் போடலாம். அது உங்களோட விருப்பம். நான் புட்டாஸ்க்குமே வந்து 1 இன்ச் 1 இன்ச் கேப்பில் வந்து நான் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு டாட் வச்சுக்கிறேன். அது வந்து நம்ம பெரிய ஸ்லீவில் வர்றப்போ கரெக்டாக வரும். பட் இதில் வந்து நான் வந்து ஒரு ரேண்டமாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்போவுமே வந்து இந்த மாதிரி புட்டாஸ் போடுறதுக்கு நீங்கள் சிங்கிள் நாட் போடாதீங்க. இது வந்து 5 mm பீட் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நான் வந்து நாட் போடலை, பீட் நாட்டு தான் போடுறேன். நம்ம சிங்கிள் நாட் போடுறோம், த்ரெட் நாட்டு போடுறோம் அப்படின்னா அது த்ரெட்டு வெளியில் தெரிஞ்சிட்டே இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் பீட் நாட்டு வந்து போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணியிருந்த எல்லா பிளேசஸ்லேயுமே இந்த மாதிரி சிங்கிள் பீடு வந்து நான் நாட் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே நான் வந்து பீட் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். பஞ்ச் பண்ணி ஒரு சின்ன லாக் போட்டு நம்ம த்ரெட்டை வந்து அப்படியே பேக்வேர்டில் கொண்டு வந்துடும். அவ்வளோதான். இது வந்து சிம்பிளான டிசைன், நீட்டாகவும் இருக்கும், லுக்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.